இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 268. கதையோட ஓப்பனிங்ல நம்ம கவாக்கி அந்த அசாசின் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருப்பான். அந்த பொண்ணுமே அந்த இடத்துல எழுந்திருச்சு என்ன பண்ற கவாக்கின்ற மாதிரி கேட்க ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எடுத்துட்டு போய் வீட்டில் விடுவாங்க. ஸோ என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறேன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த நான் சீக்கிரமா உட்காக ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கவாக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஃபெஸ்டிவல் முடிகிற வரைக்கும் இவன் தான் அந்த பொண்ணை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்த நாள் ஸ்டூடெண்ட் அந்த ஃபெஸ்டிவலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிராமாக்கு அந்த பசங்க எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த ரோலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம கவாக்கி அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஈக்கி கிட்ட அந்த பேப்பர் கொடுத்து அமிச்சவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்றேன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எங்க 2 பேரும் பிரிக்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹிமாரி அங்க வந்து நேற்று அவசர அவசரமா ஒன்னே என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி சொல்லிடுவான். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ண வில்லேஜ் மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பருட்டோ அண்ட் அவனோட கிளாஸ்மேட்ஸ்லாம் கூட அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ மெயினான ஈவெண்ட் வந்து ஆஃப்டர்நூன் தான் நடக்குதுன்ற மாதிரி நம்ம மீட்ஸ்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கவாக்கி அதில் ஒரு ரோலுமே பண்ணியிருக்கான். ஸ்லக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிமாரி அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம பிளேவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, நீ ஆடியன்ஸோட சைஸை பார்த்து பயந்துனா நீ ஒரு ஆக்டராக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒசாக்கா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. சடனாக ஆனா சின்ஸே அந்த இடத்துலயே தலைவலியை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. ஸோ ரொம்பவே நீங்கள் புஷ் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க, நீங்கள் இன்ஃபார்மரிக்கு போங்கன்ற மாதிரி அதில் ஒரு பையன் சொல்ல, சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போகிறாங்க. ஸோ வெளியாட்கள் உள்ள வர்றதுக்கு நல்ல சமயமாக இது இருக்கு இல்லையா? ஸோ இன்னமும் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி நம்ம கவாக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க கிளாஸில் ஒரு பையன் ஸ்வீட் பண்ணுவான் இல்லையா? அதை வந்து நம்ம சோஜோ டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த ஸ்வீட்டை வந்து ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணோம், இது வந்து நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டை இன்க்ரீஸ் பண்ணோம், அதில் ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி. நம்ம மெட்டலோட டீம் வந்து கோஸ்ட் ஹண்டட் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அது உள்ளே போகிறானுங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்திலே பயந்து செதறி வெளில ஓடி வரானுங்க. நம்மளோட சீனியர்ஸே நம்மளோட பிளேவை பார்த்து பயப்படுறாங்க. 7 மிஸ்டீரியஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அந்த பசங்க சொல்கிறாங்க. பருட்டோ, ஷீகடா, ஈனோஜின், சாரடா எல்லாருமே அந்த பொம்மையை டார்கெட் வச்சு அடிப்பாங்க இல்லையா? அது விளையாண்டு எல்லா பொம்மையுமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு மேலே எங்ககிட்ட இல்லடான்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட பிளேவுமே ஆரம்பிக்க போது நான் பேக் ஸ்டேஜுக்கு போகிறேன்ற மாதிரி ஒசாக்கா போகும்போது அவளோட அம்மா அங்கேருந்து கத்திக்கிட்டே வராங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கேன்ற மாதிரி கேட்க அதை எல்லாத்தையுமே நான் ஒரே டேக்கில் முடிச்சுட்டு வேகமாக வந்துட்டேன். இன்னைக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த பிளே பண்ணுற இல்லையா? அதை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் ஒரு அம்மாவான்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த கும்பலில் கவாக்கி ஒருத்தனை பார்க்க ரொம்பவே சஸ்பிஷியஸாக இருக்கும். உடனே வேகமாக போய் செக் பண்ணால் நார்மல் பர்சன்ஸ் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த அசாசினை நினச்சி நான் ரொம்பவே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த அசாசின் வந்து ஸ்கூலோட மொட்டை மாலேருந்து கவாக்கி அண்ட் பிரின்சஸ் 2 பேரையுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ராமா வந்து ஆரம்பிக்க போது எல்லாரும் அங்கே வந்துருங்கன்ற மாதிரி மைக்கில் அனௌன்ஸ் பண்ண மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பிரின்சஸ்க்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், இந்த மாதிரி ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக ஒரு பிரின்சஸ்னா எல்லா மக்களையும் நீ மீட் பண்ணுவே, இப்போ என்ன புதுசான்ற மாதிரி இந்த இடத்துல கவாக்கி கேட்க, அது வேற இது வேற, இந்த இடத்துல நான் ஆக்ட் பண்ண போகிறேன் இல்லையா? ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கவாக்கின்ற மாதிரி சொல்லுவான். எதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும் போது அகாடமியில் நிறைய ஃபன்னான என்ஜாய் பண்ணுற விஷயங்கள்லாம் நிறையவே இருந்திருக்கு. நீ ஒசாக்கா அது மட்டும் இல்லாமல் ஈக்கின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் வந்து உதவி பண்ணியிருப்ப. ஸோ உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு ரொம்பவே நான் கொடுத்து வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லுவா. அந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே போகும்போதே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல நடக்குது. ஹீமாவரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கவாக்கிட்ட கொடுக்குற. ஆக்சுவலாக அந்த எனிமி வந்து ஏகப்பட்ட பேப்பர் பாம்ஸை வந்து அகாடமியை சுற்றி எல்லா இடத்துலையுமே வச்சிருக்கான். அது 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே டிஃப்யூஸ் பண்ணலைன்னா அது எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஷீனோ மற்ற சென்சே எல்லாருமே முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாரையுமே அவ்வளோ ஈஸியாக வெளியிலையுமே கொண்டு போயிட முடியாது. பிகாஸ் வெளியில் கொண்டு போவாங்கன்னா பாம் எல்லாருமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெளியில் இருக்கவங்களே உள்ளேயுமே கொண்டு வர முடியாது. ஸோ என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம வேகமாக பண்ணியாங்கன்னு ஒரு கேம் மாரி ஆயிடுச்சுன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்களுமே உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ அண்ட் பருட்டோட கிளாஸ்மேட் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அகாடமின்றது ரொம்பவே ஒரு நல்ல மெமரி. ஸோ அதை இப்படி மொத்தமாக வெடிக்க விட்டுற மாட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த ட்ராமா பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி சடனாக டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுனால நம்மளால் இதை ப்ளே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீயும் மற்றவங்களுக்கு உதவி பண்ண போலியான்ற மாதிரி ஹீமாவரி கவாக்கிட்ட கேட்க, இல்லை இது ஒரு டிவர்ஷனாக கூட இருக்கலாம், ஆனால் நான் பிரின்சஸையே வாட்ச் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பருட்டோட கிளாஸ்மேட் எல்லாமே பிளான் போட்டு டீமாக ஒர்க் பண்ணி அங்கே இருக்க ஏகப்பட்ட பேப்பர் பம்ப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டீமாக சேர்ந்து செயல்பட்டு அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ கல்பிரேட்டுமே நம்ம இது மாதிரி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுறது மாதிரி கேட்க கவாக்கியுமே அவங்க கூட இருக்கான். ஸோ அவங்க பிரச்சனை எதுவும் வராது, நம்ம இதை ஃபாஸ்ட்டாக இதை பண்ணாலே போதுன்ற மாதிரி பருட்டோ சொல்கிறான். ஈக்கியும் அந்த பையனும் தேவையில்லாமல் வெளியில் போக ஸ்கூலோட பேக்கில் வந்து நிறைய பேப்பர் பாம் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டிஃப்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈக்கி அங்கேயே இருப்பான். இவன் வந்து இந்த இடத்துல எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவான். ஸோ சென்சிலாம் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நம்ம எல்லாம் எதனா பண்ணணுன்ற மாதிரி அவன் சொல்ல, உடனே கவாக்கி அந்த எக்ஸ்ப்ளோஷனை அவளையுமே கூட்டு போகலான்னு பார்த்தா அந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலியமாக அவளுக்கு பிரச்சனை வரும்ல. ஸோ ஹீமாவரி நீ அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பேப்பர் பாம் கிட்ட போய் போகிறான். ஈக்கியுமே ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிட்டு இருந்தாலுமே அந்த முக்கியமான பேப்பர் பாம் வந்து வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. உடனே கவாக்கி அந்த பேப்பர் பாம் மட்டும் எடுத்து ஷேடோ க்ளோன் மூலியமாக மேலே தூக்கி போட்டு அதை வெடிக்க வச்சிடறான். இதுக்கு நடுவில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க அந்த இடத்துல ஸ்மோக் பாம்பை போட்டு அந்த இடம் ஃபுல்லாக புகையானவுடனே அசாசினுமே உள்ளே வர பார்த்தா நம்ம ஹீமாவரி அசாசின் வர பார்த்து அந்த பிரின்சஸை கொள்றதுக்கு முன்னாடி அசாசினை தள்ளி விட்டு அந்த பிரின்சஸை கூட்டிகிட்டு போயிடுறான் அந்த இடத்த விட்டு. ஸோ இவங்க 2 பேருமே வெளியில் வந்தால் எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்தன்ற மாதிரி அவ கேட்கும் போது யாரோ ஒன்று அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி ஹிமாவாரி சொல்ல, பார்த்தா அவன் வந்து வெளியில் வந்துகிட்டு இருக்கான் அந்த அசாசின். பார்த்தா அந்த அசாசினுமே இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டான். அவனை அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக நம்ம கவாக்கிக்குள்ளே பூந்து தடுத்திருப்பான். இதுக்கப்புறம் இவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் சேஃபாக போங்கன்னு சொல்லிட்டு அந்த அசாசினை ஃபாலோ பண்ணிட்டே கவாக்கி போகிறான். அந்த அசாசின் தப்பிக்க முடியாமல் ஒரு இடத்துல போய் லாக் ஆனவனே அவன் ஜம்ப் பண்ணி அங்கே ஏகப்பட்ட பேப்பர் பாம் குனாய்ஸை தூக்கி போட்டு அந்த இடத்த வெடிக்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறான். அந்த இடம் இடிஞ்சு எல்லாம் கீழே விழுந்து அந்த புகை போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆனா சென்சேயுமே அதில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடிப்பட்ட எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறாங்க. ஆனா சென்சேயுமே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க, நான் தானே அவங்க டார்கெட்டுன்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி கேட்க, கடைசியாகவே ஒரு அசாசின் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், என் அப்பா பேசும்போது நான் கேட்டிருக்கேன் ஒரு அசாசின் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அப்படின்னு அவன் சொல்லவே, அப்போ கவாக்கியை பார்த்தா அப்போ நீ தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்கறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய பருட்டோ எபிசோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.